ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பொங்கல்லாம் எப்படி போச்சு? நல்லா போயிருக்கும்னு நம்புறேன். ஓகே, இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐசிஎம்ஏ கேட்ல வந்து பார்ட் 1 அப்படின்ற எக்ஸாமுக்கு வந்து ரிசல்ட் நம்மளுக்கு வந்திருக்கு. நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ரிசல்ட் வரும். நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ என்னன்னா, ரிசல்ட் வந்த உடனே நீங்கள் பார்ட் 2 எக்ஸாம் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியதில்லை. இன்னைக்கு ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் பார்ட் 2 எக்ஸாம் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 1 மந்த்துக்குள்ளே நீங்கள் சர்டிஃபிகேட் வந்து, அதாவது கேட் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். எப்படி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இதோ பார்த்தீங்களா எக்ஸாம் ஷெடியூல் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 8ஆம் தேதி நம்மளுக்கான எக்ஸாம் வந்து ஆரம்பிச்சிருக்கு. இந்த டேட் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு 31ஆம் தேதி வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இதில் எக்ஸாம் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். இப்போ அந்த எக்ஸாம் நம்ம எப்படி எழுதுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டேட்லாம் ஓகே, என்னென்ன எப்படி எழுதணும் அதை பற்றிலாம் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னும் கண்டினியூவாக பாருங்கள். இப்போ கேட் ஆன்லைன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகிறோம். இதில் உள்ளே போனீங்க அப்படின்னா அந்த மாதிரி பேஜ் வருது. இதில் இப்போ நீங்கள் லாகின் பண்ண போகிறீங்க. இந்த மாதிரி லாகின் பேஜ் உங்களுக்கு வந்து காமிக்கும். இப்போ வந்து லாகின் ஐடி ப்ளஸ் பாஸ்வேர்ட் நீங்கள் போட்டு லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு இதில் ஏதாவது இன்வேலிட்னு வருது அப்படின்னா இந்த இமெயில் ஐடிக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம். இமெயில் டைப் பண்ணி நீங்கள் பேசலாம். அப்படி இல்லாட்டி இதில் போயிட்டு காண்டாக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இதில் வந்து இவங்கள்ட்ட இந்த நேம் போட்டு இந்த இதில் வந்து இருக்கவங்க யார்கிட்டையாவது கால் பண்ணி நீங்கள் பேசலாம். மேக்ஸிமம் இந்த 2 பேர்கிட்ட நீங்கள் பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஹெல்ப் லைனில் வந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா சம்டைம்ஸ் எடுத்தாலும் கூட ஒழுங்கான பதில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கம்மி. ஸோ இவங்க 2 பேருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரெஸ்பான்ஸ் உடனே கிடைக்காது, பட் கிடச்சிச்சு அப்படின்னா உங்களோட எல்லா ப்ராப்ளமும் சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தோம்னா இன்வேலிட் வந்ததுன்னா இதில் பார்த்துட்டோம். ஓகே, இப்போ நம்ம டேஷ்போர்டு வந்திருக்கோம். லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் தான் உங்களுக்கு காமிக்கும். ஓகே, இந்த எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து 10 எக்ஸாம்ஸ் வந்து இருக்குது. இந்த 10 எக்ஸாம்ஸில் 6 எக்ஸாமில் 6 பேப்பரில் 10 பேப்பரில் 6 பேப்பரில் நீங்கள் 50க்கு மேலே எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸ்டடி மெட்டீரியல் வந்து நம்மளுக்கு எடுக்க அவைலபிளாக. பார்ட் 2க்கு வந்து சிலருக்கு வந்து இமெயிலில் புக் அனுப்பிச்சிருக்காங்க. ஓகே, ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது, டெஸ்ட் இருக்குது. நீங்கள் ப்ராக்டிஸ் கொஸ்டின் பார்த்துட்டு டெஸ்ட் ஒர்க்காக நார்மலாக நீங்களாக ட்ரையல் டெஸ்ட் பார்க்கலாம். இந்த எக்ஸாம்ஸ் அப்படின்னு இருக்கிறது வந்து மெயின் எக்ஸாம்ஸ். ஓகே, அந்த எக்ஸாம்ஸ் அப்படின்றது மெயின் எக்ஸாம்ஸ். ஒருக்காக தான் நீங்கள் எழுத முடியும். சம்டைம்ஸ் நீங்கள் ஃபெயிலியர் ஆகிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் இன்னொருக்கா நீங்கள் எழுதிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த 2 எக்ஸாம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஆல்ரெடி நம்ம 6 எக்ஸாம்ஸ் வந்து எழுதியிருக்கோம். இடையில ஒரு 2 or 3 days வந்து நம்ம எழுதாமல் விட்டுட்டோம். பட் இருந்தாலும் பரவாயில்ல, அதை நம்ம அடுத்து கண்டினியூஸாக எழுதணும் அப்படின்றனா எழுதிக்கலாம். ஓகே, இப்போ வந்து எக்ஸாம்குள்ளே இதில் போனோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் வந்து ஓப்பன் ஆகுது. பார்த்தீங்களா, இப்போ இதில் வந்து இது ஆல்ரெடி எனக்கு ஆன்சர் தெரியும், பட் இருந்தாலும் சிலர் வந்து சில விஷயங்கள் கேட்குறீங்க. ஸோ நான் இதை வந்து இப்படி பண்ணி காமிக்கிறேன். மேக்ஸிமம் நீங்கள் புக்கில் வந்து ப்ரிப்பேர் பண்ணி எழுதுனீங்க அப்படின்னா 100 மார்க் நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். பட் சிலர் வந்து திடீர்னு எழுதுகிறாங்க. அப்படி இருக்கும்போது நிறைய கேள்விகள் நீங்களே கொஸ்டின் அப்லோட் பண்ணுங்கள், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தனியாக மெயில் வருது. ஸோ அவங்க வந்து பயப்பட வேண்டாம். இது வந்து ஈஸியஸ்டான எக்ஸாம், எந்த விதமான கண்டிஷனும் கிடையாது. ஓகே, நம்ம சேனலில் எப்போதுமே பார்ட் 2 எக்ஸாம்ஸ் பற்றின எல்லா தகவல்களும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ ஆன்சர் ஷீட் அண்ட் கொஸ்டின்ஸும் அப்லோட் பண்ணுறோம். போன தடவைலாம் கொஸ்டின்ஸ் மட்டும் நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம். இந்த தடவை நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்காண்டி இந்த மாதிரி விஷயங்களையும் நம்ம வந்து பண்ணுறோம்.
ஓகே, இப்போ நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓகேவாயிரும். ஓகே கொடுக்குறேன். நம்மளுக்கு வந்து செக்யூர்டு 73% பி கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஓகே, இதே மாதிரி கண்டினியூஸாக அந்த மெயின் எக்ஸாம்ஸ் நீங்கள் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்க அப்படின்னா ரிப்போர்ட்ஸில் எக்ஸாம் ரிசல்ட்டுன்னு போட்டுட்டு இது கேட் லெவல் 2 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு லோட் ஆகும். இதோ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரிசல்ட் வந்து இங்கே காமிக்க பார்த்தீங்களா, 10 எக்ஸாம்ஸ் நான் வந்து எழுதியிருக்கேன். இதில் வந்து 6 எக்ஸாம்ஸ் நீங்கள் பாருங்கள், 6 எக்ஸாமில் 50க்கு மேலே வாங்கியிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து எல்லாமே நம்ம செக்யூர்டு ஸ்கோர் தான் வச்சுருக்கோம். ஸோ வந்து நம்ம பாஸ் அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இதில் போயிட்டு கான்டாக்டர்ஸ் அப்படின்றதுல ஹெல்ப் டெஸ்கில் நீங்கள் வந்து கால் பண்ணி கேட்கலாம் எப்போ சர்டிஃபிகேட் வரும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் 6 டிஜிட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்பாங்க. சொன்னீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படி இல்லாட்டி இமெயில் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை வராது. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் கண்டிப்பாக இது இமெயிலையும் நீங்கள் அப்ரோச் பண்ணுங்கள், கேட் ஹெல்ப்லைன்லையும் பண்ணுங்கள். அப்புறம் இவங்கக்கிட்டையும் ஒரு மெயிலை போட்டு விட்ருங்க. அப்புறம் இவங்க 2 பேர்கிட்ட கால் பண்ணி நீங்கள் வந்து பேசலாம். ஓகே, கான்டாக்ட் ஹார்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அந்த டைம் தான் உடனே ரிப்ளை கிடைக்காது. ஒரு 2 வாரம் 3 வாரம் தொடர்ச்சியாக டெய்லி 10 o'clock நீங்கள் போட்டு வைங்க, நம்மளுக்கு என்ன ரிசல்ட்டுன்றது கிடைக்கும். ஏன்னா நம்ம வந்து சிலர் கேட்குறீங்க யூடியூப்பில் கமெண்ட் பாக்ஸில் எப்போ வரும் அப்படின்ட்டு. நம்ம எதுவும் சொல்ல முடியாது இல்லையா, உங்களுடைய ப்ராசஸ் என்னன்ட்டு. சிலருக்கு வந்து எக்ஸாம்ஸ் எழுதுறதுலேயே கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கலாம், சப்போஸ் ஃபெயிலாக கூட ஆகிருக்கலாம். சம்டைம்ஸ் அவங்களுக்கு உங்களுடைய பேஜ் அப்டேட் ஆகாமல் இருந்திருக்கலாம். ஸோ இதெல்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் அவங்கக்கிட்ட தான் காண்டாக்ட் பண்ணி பேச முடியும். நம்ம உங்களுடைய ஸ்டேட்டஸ் பார்க்க முடியாது, ஏன்னா உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நம்மகிட்ட கிடையாது. ஸோ நீங்கள் அவங்கக்கிட்ட தான் கேட்க முடியும். ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் அவங்கக்கிட்ட தான் நீங்கள் ஃப்ரீ ஹெசிடேட் இல்லாமல் சொல்ல முடியும், நம்மக்கிட்ட சொல்ல முடியாது இல்லையா. ஸோ நீங்கள் அவங்கக்கிட்டே காண்டாக்ட் பண்ணி பேசுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். பார்ட் 2 பார்த்தினா எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எதுக்கும் பேனிக் ஆக வேண்டாம், எல்லாமே உங்களுக்கு இருக்குது. நீங்கள் வந்து லீகலாகவே மூவ் பண்ணுங்கள், இந்த மாதிரி பண்ணாதீங்க. இது வந்து உங்களுடைய கரியருக்கு வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்காது. ஸோ நீங்கள் வந்து எக்ஸாம்ஸ் வந்து புக்கு நம்மளுக்கு கொடுப்பாங்க, இமெயிலில் கொடுப்பாங்க. சம்டைம்ஸ் இதிலே வெப்சைட்லேயே நம்மளுக்கு கிடைக்கும். அப்படி இல்லாட்டி ஜிமெயிலில் இதோ எனக்கு வந்து இந்த ஹட்ஷோடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெயிலில் இருந்து எனக்கு வந்து புக்கு வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. பார்ட் 2 எக்ஸாம் எழுதுகிற டைமில் இந்த இதிலேருந்து எனக்கு புக் வந்துச்சு, பார்ட் 2 புக் அப்படின்னு சொல்லிட்டு. அதை நான் ரெஃபர் பண்ணேன். ஒரு 2 மந்த் முன்னாடி நம்மளுக்கு கிடச்சிது. அதை ரெஃபர் பண்ணி தான் நான் எழுதினேன். ஸோ அதனால் கிடைச்ச மார்க் தான் அந்த 100, 93 இந்த மாதிரி விஷயங்கள், 80, 86. ஸோ இந்த இது வந்து இப்போது நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கேட்டதுனால காப்பி பேஸ்ட் எப்படி பண்ணணும் அப்படின்னு அவங்க ஆல்ரெடி பண்ணி எக்ஸாம் எழுதியிருக்காங்கன்னு ஆல்ரெடி ஒரு 2%க்கு மேலே நம்மக்கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்மளும் பண்ணி பார்க்கலாமே அப்படின்ட்டு பண்ணி பார்த்தது தான். ஓகே, தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.